இந்த உலகத்துல வந்து 2 விதமான துன்பங்கள் இருக்குது. ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான துன்பம். அதாவது நம்ம எதையாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிறது, அனுபவிக்கிறது. அவ்வளவுதான். இறைவனுடைய வழிகாட்டல்களிலிருந்து நாம் பிறழ்ந்து, தவறி, தவறான செயல்களை செய்யும்போது, அந்த செயல்களுடைய விளைவுகள் நமக்கு துன்பமாக இருக்கின்றன. இது சம்பந்தமான அனுபவம் இல்லாதவங்களே இருக்க முடியாது. சரிதானே? எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குது. இன்னொரு விதமான துன்பம் இருக்குது. அது என்ன துன்பம் அப்படின்னா, இறைவனுடைய வழிகாட்டல்களை செவியேற்று, அந்த வழிகாட்டல்களின்படி வாழும்போது ஏற்படக்கூடிய ஒரு துன்பம். அதுவும் ஒரு துன்பம் தான். அதாவது அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தி பெயின் ஆஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கமா இருக்கிறதுனால நம்ம அனுபவிக்கக்கூடிய துன்பம். அது துன்பமா அப்படின்னா, அது துன்பம் இல்ல தான். ஆனா, ஒழுக்கமா இருக்க ஆரம்பிக்கிற அந்த தருணத்துல அது துன்பமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒன் வே இருக்கும். ஒன் வேல போக்கூடாதுன்னு நம்ம நெனைப்போம். திட்டுவாய்ங்க. "ஏதான் போலீஸ் தான் இல்லையா? போய் தொல. ஏன் இப்படி உயிர வாங்குற?" அப்படின்னு சொல்லி திட்டுவாய்ங்க. சரியா? அப்போ நம்ம நேர் வழியில, தர்ம நெறியில வாழும்போது, இந்த உலக மக்கள் கிட்ட இருந்து நமக்கு ஒரு நெருக்கடி வருது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் வழிகேடுகளில், தவறான வழிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெரும்பாலானவர்களோடு தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. அந்த பெரும்பாலானவர்களில் சிலர் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தில இருக்கிறாங்க. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஸோ நம்ம இறை வழியில இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நமக்கு சில நேரங்கள்ல தெரியும். என்ன டெய்லி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுலயும் ஒரு குரூப் சொல்லுவாய்ங்க. இவ்வளவு ஒழுங்கா இருந்து என்னத்த கண்ட? என்ன சுகத்த கண்ட? சரியா? அவைங்கெல்லாம் பாரு நல்லா இருக்காய்ங்க. நீ வந்து இறைவன் இறைவன்னு போற, மெடிடேஷன் பண்ற. ஆனா, நீ இன்னும் இப்படிதான் இருக்கிற. இது ஒரு பெயின் தான? இது ஒரு துன்பம் தான? ஆனா, இது துன்பம் இல்ல அப்படிங்கிறத எப்ப நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னா, இறைவனை பற்றிய புரிதல்கள் நமக்கு இருக்கும். இறைவன் இந்த உலக வாழ்க்கையை ஏன் அமைத்திருக்கின்றான் என்ற ஞானம் நமக்கு விளங்கும்போது, நமக்கு அந்த துன்பம் இல்லை. த பெயின் ஆஃப் டிசிப்ளின் நமக்கு இல்லை. இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனைக்காகவே நாம் படைத்திருக்கின்றோம் என்று இறைவன் தெளிவாக சொல்லுகின்றான். இங்க நீங்க சுகமா வாழ்றதுக்கான ஒரு விஷயம் இங்க இல்ல. நான் அத அமைக்கல. இங்க வந்து நிறைய விதமான சோதனைகள் நீங்கள் மரணிக்கும் வரை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுல நீங்க இறை வழியில எனக்கு பொருத்தமான வழியில நீங்க வாழ்றதுனால உங்களுக்கு சுகமான வாழ்க்கைய நான் குடுத்துருவேனான்னா இல்ல. நீங்க எந்த அளவுக்கு உறுதியா இருக்கீங்கன்றத பார்க்கிறதுக்காக சில சோதனைகள நான் குடுப்பேன். அதுக்கான கூலி உங்களுக்கு என் புறத்திலிருந்து வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நான் வாக்கு தவறாதவன் என்பதை இறைவன் அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார். எங்கெங்க அறிவிக்கிறான் அப்படின்னா, உங்க உணர்வு அப்படிதான் இருக்கு. நன்மைக்கு நன்மை கூலியாக நமக்கு பிற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உணர்வு உங்கள் ஒவ்வொருவரின் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் ஆழத்திலும் உறுதியாக ஒரு ஆலமரம் எப்படி உறுதியாக நிற்கிறதோ அதே போல அந்த உணர்வு நம்முடைய உள்ளங்களில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பெயின் ஆஃப் டிசிப்ளின் இறை வழியில், ஒழுக்க நெறியில், தர்ம நெறிகளில் வாழும்போது நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், ஏளன பேச்சுக்கள். நமக்கே சில நேரங்கள்ல தோணும். நம்ம இப்படி இருக்கோமே, எதுக்கு இப்படி இருக்கிறோம்? நம்மளும் ஜாலியா இருந்துரலாமே. சாட்டர்டே நைட் ஆனா பார்ட்டிக்கு போய், பப்புக்கெல்லாம் போய், சினிமா பார்த்து, நல்ல சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு, நைட் எல்லாம் பிரியாணி சாப்பிடுறாய்ங்க. நல்லா இருக்காய்ங்க அவைங்க. நம்ம 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு 9 மணிக்கெல்லாம் படுத்துடுறோம். நமக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருது. என்னத்த இது? இது என்னங்க அநியாயமா இருக்கு அப்படின்னு நம்ம தோணும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் சோதனைகளாக இன்னும் சோதனைகளாக அமைத்திருக்கிறான். ஏனென்றால் அவர்களுக்கு அவன் உறுதியான நன்மைகளை யாருக்குமே வழங்கப்படாத நன்மைகளை தனித்துவமாக கொடுப்பதற்காக அந்த மாதிரி ஆக்கிறான். அதனால நம்பிக்கையாளர்களாகிய நாம் பல்வேறு சோதனைகளின் போது துவண்டு விடக்கூடாது. இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவனை நீ பொறுப்பு. நானு நீ அறிவுறுத்திய வழியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் அதுல நான் பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னா, இன்னும் பெர்ஃபெக்ட்டா என்னைய மாத்து. இப்படித்தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை.
ஆனா அதுல ஒரு சுகம் இருக்குது. இறைவனுக்காக அப்படிங்கும்போது அதுல ஒரு சுகம் இருக்கு. ஒரு பெயின் ஆஃப் டிசிப்ளினை நம்ம அனுபவிக்கும் போது, இந்த இறைவனை பற்றிய புரிதல்கள் நமக்கு இருக்கும்போது, அந்த பெயின் அப்படிங்கிறது பெயினா இருக்காது, சுகமா மாறும். அவ்வளவுதான். இப்ப நீங்க நேர்மையா இருக்கிறீங்க, பொய் சொல்லாம இருக்கிறீங்க, உங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா இறைவன் உங்கள நெருக்கமாக்கிக்கிட்டான். இந்த உலகம் உங்கள ஒதுக்கி வச்சிருச்சு, இறைவன் நெருக்கமாக்கிக்கிட்டான். உங்களுக்கு என்ன வேணும்? இறை நெருக்கம் வேணுமா? உலகத்தோட நெருக்கம் வேணுமா? உலகத்தோட நெருக்கம் நமக்கு வேணும். இறை நெருக்கம் வேணும். அப்ப நீங்க அந்த இடத்துல பெயின் இல்லல்ல நமக்கு. அந்த இடத்துல பெயின் இருக்கா? இல்லையே. ஏன்னா இறைவனுக்கு நாம் நெருக்கமாயிட்டோம். அப்போ இறை வழிபாடுகளைக் கொண்டுதான் நம்பிக்கையாளர்கள் இந்த உலக வாழ்வில் சுகங்களை உறுதி செய்து கொள்ள முடியும். நம்ம புராண கதைகள்லயே நெறைய விஷயங்கள பார்த்திருப்பீங்க. ஓ மகாராஜா ஹரிச்சந்திரனுடைய கதைய நீங்க பார்த்திருப்பீங்க. படமா தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு ஒரே ஒரு பொய் சொல்லுப்பான்னு சொல்லி கெஞ்சுவாய்ங்க. சொல்லவே மாட்டாரு அவரு. நாடு இழந்து, மனைவி மக்கள் இழந்து, சொத்து இழந்து, பதவி இழந்து, கடைசியில சுடுகாட்டுல ஒரு வெட்டியானா இருந்து, சொந்த மனைவியவே பலி கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு போயி, அந்த பாயிண்ட்லயே அவரு தயாராயிடுவாரு. அதுக்கப்புறம் பதறிடுவாய்ங்க. ஐய்யய்யோ! இதெல்லாம் நீ செஞ்சுட்டேன்னா நாங்க ஆளின்னு சொல்லிட்டு சோதனை ஏற்படுத்தினவங்க பணிந்து விடுவாரு. அப்போ இறைவன் கைவிட மாட்டான் என்பதை நாம் பல தருணங்களில் கதைகளின் வாயிலாக, வாய் வழியாக கேட்டிருக்கிறோம். நம்முடைய உணர்விலும் அது உறுதியாக இருக்கிறது. இறைவன் கைவிட மாட்டான் என்ற அந்த கருத்து உறுதியாக இருக்கு. எனவே நமக்கு பெயின் எதுவும் இல்ல. நம்பிக்கையாளர்களுக்கு எந்த பெயினும் கிடையாது. அது பெயின் மாரி தெரிஞ்சாலும் அது பெயின் கிடையாது. உங்களுக்கு நீங்க இறைவன சார்ந்து இருந்துக்கங்க அவ்வளவுதான். நம்பிக்கையாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் மற்ற அனைவரையும் விட உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான். உங்க பெயின், உங்களுடைய சஃபரிங் எல்லாமே இறைவனுக்கு நல்லா தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது இறைவனுக்கு தெரியும். அதனால இறைவனை முன்னிலைப்படுத்தி எப்போதும் நாம் சுகமாக வாழ்ந்து கொள்வோம். இறைவனை முன்னிலைப்படுத்தாத நிலையில் சுகம் என்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இறை வழிபாட்டில் ஒவ்வொரு நாளும் நம்மை உறுதியாக ஈடுபடுத்திக் கொள்வோம். இறை வழிபாடு என்பது என்ன? நீங்கள் இறைவனுக்காக என்று செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இறை வழிபாடு. இன்னைக்கு நாம பண்ணக்கூடிய இந்த மெடிடேஷன் இறை வழிபாடு. காலையில நீங்க எந்திரிச்சு இறைவனுக்கு நன்றி சொன்னீங்களே, இறை வழிபாடு. சாப்பிடும்போது இறைவனே இந்த உணவை எனக்கு நன்மையாக்கி கொடுன்னு சொல்லி சாப்பிட்டீங்களே, இதுவும் நன்மையானது. ஓகே, மெடிடேஷன் கிளாஸ் நடக்குது. நம்ம மனச நாம சுத்தப்படுத்திக்கணும். இறை வழியில நிலைப்படுத்தணும், உறுதிப்படுத்தணுன்ற இன்டென்ஷன்ல நம்ம எல்லாரும் மெடிடேஷன் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறோமே, இது இறை வழி. எல்லாத்தையுமே இறைவன் பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான். சாதாரண நம்மள மாரி வீக்கான கவனம் கிடையாது. உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். ஒவ்வொன்றும் பதியப்பட்டு கொண்டிருக்கு. இது அனைத்துக்குமான கூலி என்பது உங்களுக்கு உண்டு. நித்தியமான சுகமான வாழ்க்கை உண்டு. இது இறைவன் புறத்திலிருந்து வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. அது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கிறத வரையறுத்து சொல்றதுக்கு கூட இறைவன் மொழிகளை, வார்த்தைகளை படைக்கவில்லை. இதை இறைவன் மறைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் அது சுகங்களுக்கெல்லாம் சுகமாக, இன்னும் அதை விட மேலானதாக இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள்.